விகேர் கிளினிக்கின் 20ஆம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டத்தை முன்னிட்டு மாணவர்களுக்கு அனைத்து சிகிச்சை கட்டணத்திலும் 50% சலுகை. போர்ஸ் எல்லாம் நல்லா மூடிடும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். இதை யூஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும், ரொம்ப ஒரு 2-3 நாள் செய்யும் போதே ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த கொரியன் கிளாஸ் ஃபேஷியல், கிளாஸ் ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த க்ரீன் டீயோட டானிக் வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதில் தான் யூஸ்வலாக பிம்பிள்ஸ்லாம் வந்திருக்கும், சில கரும்புள்ளிகள் தழும்புகள்லாம் இருக்கும். அதுக்கும் கூட இது ரொம்ப நல்லது. பிளெமிஷஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக எடுத்துரும். சேஸ்வாக் யூடியூப் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டோனரை தயாரிக்க போகிறோம். டோனர் அப்படின்றது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒன்று. எல்லாருக்குமே அதை போட்ட உடனே ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் வரும். எவ்வளோதான் டயர்டாக இருந்தாலும் டோனர் யூஸ் பண்ணாலே நம்ம வந்து உடனே ஃப்ரெஷ் ஆகிடுவோம். அதை எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான டோனர் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் டோனர் என்ன அப்படின்னா ரோஸ் வாட்டர். இது ரொம்ப ஈஸி செய்யறது. நார்மலாக நல்ல ஃப்ரெஷ் ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்தும் செய்யலாம். இல்லைன்னா அந்த ரோஜா இதழ்களை கொஞ்சம் நிழலில் உலர்த்தி அதை வந்து நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆன ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்து அதில் ரோஸ் வாட்டர் நீங்கள் தயாரிக்கலாம். ஸோ இது வந்து ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ். ஸோ இதில் நான் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். வேணுன்ற அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நல்லா அதை டிப் பண்ணிக்கோங்க தண்ணியில். ஸோ ஒரு நாளைக்கு வேணுன்ற அளவு இதுதான். ரொம்ப நல்லா இருக்குது இதோட வாசனை. ஸோ ரோஜா வாசனை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரோஜா இதழ்கள் காஞ்சதாக இருக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒரு 20 to 30 ml தண்ணியில் ஹாட் வாட்டரில் போட்டு அப்படியே கூல் டவுன் பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறம் அது வடிகட்டி இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு மிஸ்ட் பண்ணிக்கலாம். அப்பப்போ ஃபேஸில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது பாடிக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு விதமானது, எல்லாருக்குமே சூட்டபிள் இந்த ரோஸ் வாட்டர் டோனர். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கியூக்கம்பர் டோனர். ஸோ கியூக்கம்பர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். மெயின்லி வந்து ரொம்ப பாடி ஹீட்டாக இருக்கும். சிலருக்கு சம்மர் டைமில் ரொம்ப ஹாட்டாக ஃபீல் பண்ணுவாங்க, கட்டிகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கியூக்கம்பர் ரொம்ப நல்லது. இப்போ கியூக்கம்பர் நல்லா துருவி வச்சுருக்கேன். அதில் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணாலே உள்ளேருந்து கியூக்கம்பர் வாட்டர் வரும். ஸோ அதை அப்படியே நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். கியூக்கம்பர் வாட்டர் ரொம்ப ரொம்ப ரிஃப்ரெஷிங், சம்மருக்கு ரொம்ப நல்லது. அதில் வந்து கொஞ்சமாக நான் ஆலோவேரா ஜூஸ் வச்சுருக்கேன், அதையும் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த குக்கும்பர் ஆலோவேரா ரொம்ப நல்ல காம்பினேஷன். சம்மர் டைமுக்கு ரொம்ப நல்லது. இதில் காட்டனை டிப் பண்ணிவிட்டு ஃபேஸில் எல்லாம் பேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நீங்கள் அப்பப்போ மிஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வெளியில் போகும்பொழுது ஒரு மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நம்ம கொஞ்சமாக அதை யூஸ் பண்ணோம்னா போர்ஸ் எல்லாம் நல்லா மூடிடும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ குக்கும்பர் ரொம்ப நல்ல ரிஃப்ரெஷிங். அந்த கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையத்துக்கு கூட இது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த ஏரியாவில் இப்படி லைட்டாக நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா அங்கே இருக்கிற அந்த ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ் எல்லாமே குறையும். ஸோ கியூக்கம்பர் டோனர் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது என்னென்னா ரைஸ் வாட்டர். ஸோ நான் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு தான் ரைஸ் எடுத்திருக்கேன். எந்த ரைஸாக இருந்தாலும் ஓகே. ஸோ இந்த ரைஸில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 5 grams தான் நான் ரைஸ் எடுத்திருக்கேன். 5 to 10 grams. அதில் ஒரு 20-30 ml வாட்டர், ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாம். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா அது அப்படியே மில்கி கலரில் மாறி இருக்கும். ஃபஸ்ட்டு ரைஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து காய வச்சு அதுக்கப்புறம் இதை செய்யுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் ரைஸில் டஸ்ட் எல்லாம் இருக்கும். அதனால இது வந்து போர்ஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. ஓப்பன் போர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. மெயினாக ஸ்கின் லைட்டனிங்க்கு ரொம்ப நல்லது. ரொம்ப பிரைட்டனிங்காக இருக்கும். இதை யூஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும், ரொம்ப ஒரு 2-3 நாள் செய்யும் போதே ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த கொரியன் கிளாஸ் ஃபேஷியல், கிளாஸ் ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரைஸ் வாட்டர் தான் அதில் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஈஸி தான், ட்ரை பண்ணுறதும் ஒன்றும் கஷ்டமே இல்லை. ஜஸ்ட் ஒரு கைப்பிடி அளவு ரைஸ் எடுங்க, நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு வைங்க. அதுக்கப்புறம் அதில் ஹாட் வாட்டர் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. அதை எடுத்து உங்கள் ஃபேஸில் நல்லா ஸ்ப்ளாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் இந்த மாதிரி மிஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக மிஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 2-3 times நம்ம செஞ்சுக்கலாம். இது மாதிரி செய்யும்பொழுது ஏதாவது ஒன்று, இதில் எல்லாமே செய்யணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது ஒரு டோனர் எடுத்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்போர்ஸ் வந்து நல்லா மூடிடும் அண்ட் ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்குறது க்ரீன் டீ. ஸோ 2 டீ பேக்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து ஒரு 30 ml ஆஃப் ஹாட் வாட்டர்.
ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். இது வந்து ரொம்ப ஆன்டிசெப்டிக் குவாலிட்டி இதுக்கு இருக்கு. அதனால பருக்கள், கட்டிகள் அந்த மாதிரி வர்றது, ஸ்கின்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் ரொம்ப நல்லது கிரீன் டீ. இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டாக இருக்கும். அதனால நச்சு பொருள்கள் எல்லாம் வெளியில் கொண்டு வந்துடும். ஸோ நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்ப கிளியராகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். கொஞ்ச நேரம் இதை ஊற வைக்கும் போது நல்ல கலர் மாறி இருக்கும். இந்த கிரீன் டீயோட டானிக் வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதில் தான் யூஸ்வலாக பிம்பிள்ஸ்லாம் வந்திருக்கும், சில கரும்புள்ளிகள் தழும்புகள்லாம் இருக்கும். அதுக்கும் கூட இது ரொம்ப நல்லது. பிளெமிஷஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக எடுத்துரும். அதனால இது வந்து நீங்கள் ஃபேஸில் மிஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ட்ரீட்மெண்ட் போதும் இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நார்மலாகவே தினமும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரியான டோனர் எல்லாம் நீங்கள் செஞ்சு வச்சுருக்கும் போது அன்னன்னைக்கு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அது மாதிரி முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 டேஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கும் மேலே இருந்தால் இப்போ இருக்கிற வெயிலுக்கு தண்ணி எல்லாம் வந்து கெட்டு போயிடும். அதனால நமக்கு வந்து அது ரொம்ப நாள் இருக்காது. ஸோ ஒரு 2-3 டேஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். அப்பப்போ செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ விதவிதமான டோனரை பார்த்தீங்க, ஆசையாக இருக்கும் இப்போ உடனே செய்யணும்னு. ஆனால் ஒன்லி டோனர் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம முதல்ல கிளென்ஸ் பண்ணணும். நல்லா கிளென்சிங் மில்கால் இல்லை பாலில் அந்த மாதிரி ஏதாவது ரோஸ் வாட்டர் வச்சு கூட கிளென்ஸ் பண்ணலாம். ஸோ நல்லா கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த டோனரில் உங்களுக்கு எது சூட்டபிளோ அதை கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்கின்னுக்கு வந்து தேவையான மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுடைய ஸ்கின்னோட pH கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த pH நல்லா மெயின்டைன் பண்ண ஸ்கின் ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும். இது உங்களுடைய டெய்லி ரொட்டீனாக நீங்கள் வச்சுக்கலாம். தினமுமே காலையிலையோ இல்லைன்னா ஈவினிங்கோ நீங்கள் இந்த மாதிரி கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங் அப்படின்ற ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்கின் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா சேஸ்வேக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விகேர் கிளினிக்கின் 20ஆம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டத்தை முன்னிட்டு டிசம்பர் 16 முதல் ஜனவரி 15 வரை 23 வயதுக்குட்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் விகேரின் அனைத்து சிகிச்சைகளுக்கும் 50% கட்டண சலுகை.